2 தேவதைகள். நாயகாரா நீர்வீழ்ச்சி தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருந்தது. நீர்வீழ்ச்சியின் அழகை 2 தேவதைகள் ரசித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அனிலஸ் என்ற பறவை அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்தது. தேவதைகள் இருவரும் அந்த பறவையை பார்த்து, அனிலஸ் பறவை நீர்வீழ்ச்சியில் குளிக்க வந்துள்ளது. 12 வருடத்திற்கு ஒருமுறைதான் நீராடும் என்று 2 தேவதைகள் பேசிக்கொண்டனர். அது நீராடுகிற காட்சியை பார்ப்பதற்கு யோகம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொண்டனர். அனிலஸ் பறவையோ தன் அருகே 2 தேவதைகள் இருப்பதை பார்த்து நீர்வீழ்ச்சியில் இன்பமாக குளித்தது. அந்த நேரத்தில் நீர்வீழ்ச்சியின் வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது. நீர் வேகமாக தாங்காமல் அனிலஸ் பறவை தடுமாறியபடி நீரில் சிக்கிக் கொண்டது. அதை கண்ட தேவதைகள் இருவரும் பயந்தனர். அதில் ஒரு தேவதை, அனிலஸ் பறவை ஆபத்தில் சிக்கிவிட்டது, நான் சென்று உடனே காப்பாற்றுகிறேன் என்றார். உடனே மற்றொரு தேவதை, வேண்டாம், அனிலஸை நானே சென்று காப்பாற்றுகிறேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றாள். அதை கேட்ட மற்றொரு தேவதையோ, நானே அனிலஸை காப்பாற்றப் போகிறேன், எக்காரணம் கொண்டு உன்னை அனிலஸ் காப்பாற்றும்படி விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறியது. இப்படியே 2 தேவதையும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கிச் கிச் என்ற கிச் குரல் கேட்டது. 2 தேவதைகளும் திடுக்கிட்டு பார்த்தன. அவர்கள் பக்கத்தில் அனிலஸ் பறவை நின்று கொண்டிருந்தது. தேவதைகளே, உங்களுக்குள் சண்டை எதற்கு? நான் உயிர் பிழைத்து விட்டேன். நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன். நானே முயற்சி செய்து உயிர் பிழைத்து உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கின்றேன் என்றது. அதை கேட்ட 2 தேவதைகளும் வெட்கத்தில் தலை குனிந்தனர். நமக்குள் போட்டியிட்டு தற்பெருமைப்பட்டு கொண்டோமே, இந்த பறவைக்கு இருக்கிற அறிவு கூட தேவதைகளான நமக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டனர். நீதி: பிறரை நம்புவதை விட நாம் நம்மை நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.